ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மாஸ்டர். நாம நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது. அதுக்கு முதல்ல நமக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம படிக்கணுமேனு படிச்சா நம்மளால எப்பவும் நல்லா படிக்கவும் முடியாது, நல்ல மார்க் வாங்கவும் முடியாது. படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயம் இல்ல. நாம இப்ப இந்த வீடியோல how to grow interest in study, அதாவது படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற இந்த மாதிரி எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் டெக்னிக், believe yourself. நீங்க முதல்ல உங்களை நம்புங்க. மத்தவங்க உங்களை நம்புறாங்க நம்பல அது ஒரு விஷயமே கிடையாது. நீங்க உங்களை நம்புனீங்கன்னா கண்டிப்பா எந்த விஷயத்தையும் நீங்க ஈஸியா சாதிச்சிடலாம். நான் நினைச்சேன்னா என்னால முடியாதது எதுவும் இல்ல அப்படின்னு இறங்கி வேலை செய்யுங்க. என்னால கண்டிப்பா ஸ்டடீஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் இன்ட்ரெஸ்டையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைங்க. செகண்ட், மேக் இட் ஈஸி. கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா எந்த வேலையும் உங்களால ஒழுங்கா செய்ய முடியாது. படிக்கிறதுக்கு புக்கை எடுக்கிறப்பவே this is very easy, இவ்வளவுதானா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, இத நான் சீக்கிரமாவே முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைங்க. படிக்க ஆரம்பிக்கும் போது பாசிட்டிவ் அப்ரோச்சோட உள்ள போங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணினீங்கன்னா அத உங்களால ஈஸியா செய்திட முடியும். தேர்ட், விஷுவலைஸ் சக்சஸ். நீங்க ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறப்போ எப்படி கற்பனை உலகத்துக்குள்ள போய் விஷுவலைஸ் பண்றீங்களோ அதே மாதிரி படிக்கிறப்பவும் விஷுவலைஸ் பண்ணி படிங்க. நீங்க உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றீங்க, அந்த மாதிரியான நல்ல விதமான விஷுவலைசேஷன் உங்களுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்கும். ஃபோர்த், யூஸ் ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ். இது உங்களோட ஸ்டடீஸ்ல இன்ட்ரெஸ்ட வளர்த்துக்க ரொம்ப உதவியா இருக்கும். இந்த 3 லேர்னிங் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. சம்மரைஸ். ஆக்டிவா படிங்க, படிச்சதை சம்மரைஸ் பண்ணுங்க. அதாவது ஒரு வாட்டி ஷார்ட்டா சொல்லி பார்த்துக்கோங்க. 2. டிஸ்கஸிங். படிக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி படிங்க. சில நேரத்துல அவங்களோட அப்ரோச்சும் மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கும் உதவும். 3. டீச் சம்ஒன். நீங்க படிச்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதோ இல்ல கொஸ்டின் கேட்க சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதோன்னு செய்யுங்க. எப்பவுமே நமக்கு தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறப்போ சந்தோஷம் அதிகமா வரும். அது படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட அதிகமாக்கும். 5th, question yourself. நீங்க ஒரு லெசனை படிக்க ஆரம்பிச்சு டோட்டலா 20 பேஜ் 30 பேஜ் அப்படின்னு கண்டினியூஸா போய்கிட்டே இருக்காதீங்க. ஒரு டாபிக் முடிச்சதுமே அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இதுல என்னெல்லாம் நமக்கு புரிஞ்சுது, இதுல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்க்கு வர சான்சஸ் இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேட்கறது உங்களுக்கு அந்த பாடத்துல இன்ட்ரெஸ்ட தானாவே வர வச்சிடும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாதிரி பண்றது நீங்க படிச்ச டாபிக்ல சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கிளியர் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். 6th, சீக் சப்போர்ட். ஏதாவது பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா நீங்களே மண்டையை போட்டு உடைச்சுக்காதீங்க. உங்களோட டீச்சர்ஸ் கிட்டயோ கிளாஸ்மேட் டியூட்டர்ஸ் இப்படி யாருக்கிட்டையாவது ஹெல்ப் கேளுங்க. அவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 7th, ஜாயின் ஸ்டடி குரூப். ஸ்டடி குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. இத இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பேசி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்தி காம்படிஷனா இருக்கும். மத்தவங்க முன்னாடி இத நாம முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட வர வச்சிடும். 8th, யூஸ் டெக்னாலஜி. எஜுகேஷனல் ஆப்ஸையும் ஆன்லைன் கோர்ஸையும் யூஸ் பண்ணி உங்க படிப்பை இன்டராக்டிவாவும் ஃபன்னாவும் மாத்தி என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டா படிங்க. ஆனா இந்த இடத்துல சோஷியல் மீடியா உள்ள மட்டும் போயிடாதீங்க, மைண்ட் டைவர்ட் ஆயிடுவீங்க. 9th, சேஞ்ச் யுவர் ஸ்டடி என்வைரன்மெண்ட். நீங்க படிக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்க மைண்ட் படிப்புக்குள்ள போகாம வேற ஏதாவது டைவர்ட் ஆகுதுன்னா உங்களோட என்வைரன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து படிங்க. சோ உங்களை வாட்ச் பண்ண யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்திலேயே உங்களால நல்லா படிக்க முடியும். 10th, மெடிடேஷன். மேல சொன்ன 9 டெக்னிக்ஸ்மே உங்களுக்கு ஷார்ட் டர்ம் சொல்யூஷன்ஸ் தான்.
லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் உங்க மைண்ட ஃப்ரெஷ்ஷாவும் நீங்க நினைக்கிறத செய்யறதுக்கான தூண்டுகோலாவும் இருக்கும். மெடிடேஷன்ஸ் கான்சென்ட்ரேஷனோடவும் இன்ட்ரெஸ்டிங்கோடவும் ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க படிப்புல இன்ட்ரெஸ்டும் ஃபோக்கஸ்டும் வந்துடும். இப்ப நாங்க சொன்ன 10 டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி உங்க படிப்புல இன்ட்ரெஸ்ட வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.